இன்றைக்கி நம்ம இந்தியா சில்க் ஹவுஸ் துபாயில் இந்த காட்டன் ஷால்ஸ்லேயே எம்ப்ராய்டரி வச்சு தான் பார்க்க போகிறோம். இத்தனை கலர்ஸு பார்க்க போகிறோம். ஒரு கலராக பார்த்துருவோம். எனக்கு இதிலே பிடிச்ச ஃபேவரட் கலர் இந்த ப்ளூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். பியூட்டிஃபுல் கலர், பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க். இங்கே பக்கத்தில் வாங்களேன். இது காட்டன் ஷால் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது. எம்ப்ராய்டரி ஒர்க்கு அவ்வளோ அழகாக வந்துருக்குது. தெரியுதா? இங்கேயும் பாருங்களேன், இந்த பார்டர்லேயும் வந்துருக்குது எம்ப்ராய்டரி ஒர்க்கு. ஸோ இதுதான் இதோட டிசைனு, இதை கலரு. இந்த டிசைன் தான் த்ரூ அவுட் ஆல் த கலர்ஸ்லேயும் வரும். கலர்ஸ் மட்டும் பார்ப்போம். இது ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ ஒன் கலரு. அடுத்து பார்ப்போமா, ஒரு பிங்க் பார்த்துருவோமா, என் ஃபேவரட் பிங்க். சரிதா? இதை வாஷ் பண்ணுறதுக்கு, ரஃப் யூஸுக்கு சூப்பர் ஷாலு, டெய்லி யூஸுக்கு சூப்பர் ஷாலு. பியூட்டிஃபுல் பிங்க் கலர், அடிக்கிற பிங்க் பார்த்தீங்களா? ஓகே, 2 கலர் பார்த்துட்டோம். தேர்டாக வந்து இந்த லைட் க்ரீன் பார்ப்போம். பிஸ்தா க்ரீன் சொல்லலாம்ல, பிஸ்தா க்ரீன் பார்ப்போம். பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிதா? 3 கலர் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து வாங்க இந்த பிளாக் பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற பிளாக். ஓகே, பியூட்டிஃபுல் பிளாக் கலர். ஓகே, அடுத்தது இந்த ஒயிட் பார்ப்போம். நிறைய பேர் விரும்பி ஒயிட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒயிட் அபாயாஸ் போடுறாங்க. ஸ்கூலுக்குலாம் நிறைய பேர் ஒயிட் போட்டு போகிறவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. காலேஜுக்கு, மதரசாக்கு ஒயிட் போட்டு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஒயிட் கலர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, பார்த்துட்டோமா? வாங்க அப்படி இப்படி வருவோம். இந்த லைட் பிங்க், பிங்க்குன்னு சொல்லக்கூடாது, பீச் கலர். இந்த பீச் கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பீச் கலரு. இதை நீங்கள் நல்லா நார்மலாக அயனிங் பண்ணாவே ஓகே தான். துணிக்கு மேலே வச்சு அயன் பண்ணாலும் ஓகே தான். நமக்கு நல்லா அயன்ட் ஆயிரும். ஓகே, இங்கே க்ரீன் பார்ப்போம். ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன். பார்த்தீங்களா எப்படி கலர்ஸ் எப்படி இருக்குது? ஸோ எத்தனை கலர்ஸ் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கலர்ஸ் இருக்குது. 12 கலர்ஸ் நம்மள்ட்ட இந்தியா சில்க் ஹவுஸில் இந்த ஷால் வச்சுருக்கிறோம். 12 கலர்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள். இது ஒரு லைட் ப்ரௌன் சொல்லலாமா, இல்லை ஆஃப் ஒயிட்னு சொல்லணுமா? லைட் ப்ரௌன் தானே, கூட லைட் ப்ரௌன் மாதிரி தான் இருக்குது. கேமராமேன் யோசிக்கிறாரு, பேசணுமா பேசக்கூடாதான்னு. அது அப்படி தான், பேசக்கூடாது, வேணால் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. இது ஒரு கூட டார்க்கர் ஷேட் ஆஃப் ப்ரௌன், மிட் ப்ரௌன் சொல்லலாம். டார்க் ப்ரௌன் சொல்லக்கூடாது, மிட் ப்ரௌன். தெரியுதா? ஓகே, அப்படியே வாங்க. இது ஆஃப் ஒயிட். இது ஆஃப் ஒயிட் இல்லை டேன். இது பக்கா ஆஃப் ஒயிட் டேன். இது ஒயிட் ஷர்ட்டு. ஸோ இது ஆஃப் ஒயிட்டோ இல்லை டேன்னு சொல்லலாம். தெரியுதா? ஓகே, அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக ப்ளூவும் பார்க்குறோம். ஸோ டெஃபினட்டாக இந்தியா சில்க் ஹவுஸ் வாங்க. இந்த மாதிரி பல கலெக்ஷன்ஸ், பல ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா? அண்ட் லாஸ்ட்டாக இந்த டார்க் ஆரஞ்ச், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த டார்க் ஆரஞ்ச் தெரியுதா? ஸோ இதுதான் நம்மள்கிட்ட காட்டனில் எம்ப்ராய்டரி வச்ச ஷால்ஸ் வச்சுருக்கிறோம். டெஃபினட்டாக வாங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ பார்ப்போம். டேக் கேர், பாய்.